இங்க கணவன் மனைவி 2 பேரும் வெளிய போயிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வந்ததுமே அவங்க மாமியாரு டாக்டர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இவங்க 2 பேருமே அமைதியா இருக்காங்க. அத பார்த்ததுமே சமையல் கட்ட போய் வேலைய பாருன்னு சொல்லி இந்த பொண்ண திட்டி அனுப்புறாங்க. அத பார்த்த இந்த பையனும் இப்பதான் நாங்க வந்தோம். அதுக்குள்ள எதுக்கு வேலை செய்ய சொல்லி இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டிட்டே சமையல் கட்டுல போயிட்டு அம்மாக்கு நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் சுத்தமா கேட்க மாட்டாங்க. அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு வெளிய போறாரு. துணி துவைக்கலான்னு வெளிய போறாங்க. அப்ப இவங்க மாமியார் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே கல்யாணமாகி 8 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்லி இவளை திட்டிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே ரொம்ப கவலைப்பட்டு அங்க இருந்து ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே பக்கத்து வீட்ல இருந்து ஒரு அக்கா வந்து இந்த மாமியார் கிட்ட ஹாஸ்பிட்டல் போனாங்களே என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா இவங்க வழக்கம் போல தான் எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா இந்த அக்கா அவங்க மருமக மேல ஏதோ தப்பா இருக்க மாதிரி தெரியுது. உங்களோட பையனுக்கு வேணா வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டு போயிடுறாங்க. அப்ப இந்த பொண்ணுமே கொஞ்ச நேரத்துல துணி துவைச்சிட்டு வீட்டுக்குள்ள வர அப்பன்னு பார்த்து அந்த அக்காவோட பையன் பசிக்குதுன்னு சொல்லி வீட்டான வந்து நிக்கிற. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு சோறு போடுறா. ஆனா அந்த அக்கா என்னோட பையனுக்கு சோறுலாம் போடாத, உனக்கே குழந்தை இல்ல, கோவத்துல என்ன பண்ணிட்டேனா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கேவலமா திட்டிட்டு போறாங்க. அதை பார்த்து இவங்க மாமியாரும் முறைக்கிறாங்க. அவங்க புருஷன் வந்ததுமே இந்த விஷயத்த சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது அவங்க அம்மா இவனை பார்த்து எப்பதான் எனக்கு குழந்தை பெத்து கொடுக்க போறீங்க, அப்படி பெத்து கொடுக்க முடியல உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு பயந்து கொண்டு வந்த டம்ளரை கீழே போடுறாங்க. அதை கேட்ட இந்த பையனும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க அம்மா கேட்கற மாதிரியே தெரியல. அப்பதான் இவங்க பையன் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணும்போது எல்லா ப்ராப்ளமும் என்கிட்ட தான் இருக்கு, குழந்தைய பெத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி உண்மையை சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க உன்னோட மருமகளுக்கு என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சலாமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த உண்மை தெரிஞ்சா ஊர்ல இருக்க எல்லாருமே அசிங்கமா பேசுவாங்கன்னு சொல்லி தான் எல்லா துன்பத்தையுமே அவளே ஏத்துக்கிட்டா. ஆனா அவளை போய் டெய்லி இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். அப்பதான் இவங்களுக்கு ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஒரு பொண்ணோட வழியை புரிஞ்சுக்க முடியாம நம்ம மருமகளை இவ்வளவு கஷ்டப்படுத்திடுவேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப நம்ம பையன் மேல தான் தப்பு இருந்தாலுமே நம்ம அந்த பொண்ணை இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்கறாங்க. ஆனா இந்த பொண்ணு எங்களுக்கு குழந்தைய பிறக்கலாம், அவர் தான் எனக்கு புருஷன், எப்பவுமே நான் அவர் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அத்தை கிட்ட நம்ம வேணா ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவங்க அத்தையுமே ஒத்துக்கிறாங்க.